தேங்க்யூ லார்ட். கர்த்தர் தாமே கிருபையாய் இத்தனை நாட்கள் மாதங்கள் நம்ம கிட்ட 6 மாதங்களை முடித்து இந்த 7ஆம் மாதத்துல இந்த நாள் வரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம கடந்து வந்தோம்னு சொன்னோம்னா பொருத்தமா இருக்காது. நம்மை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க அந்த கடந்து போன நாட்களை நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னா எல்லா நாளும் இட் வாஸ் நாட் குட் டேஸ். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாளும் சந்தோஷம் நிறைந்ததாகவோ மகிழ்ச்சி எவ்ரிடே நம்ம சமாதானத்துல சந்தோஷத்துல மகிழ்ச்சியா இருந்தோம்னு சொன்னோம்னா அது நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு பொய். அது நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளுகிற ஒரு வஞ்சம் அது வஞ்சித்து கொள்ளுகிறது. ஆமென். நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறது. ஆமென். பிகாஸ் எவ்ரி டே இஸ் a different day. நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு வித்தியாசமா தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கும், ஒரு நாள் நமக்கு வேதனை நிறைந்ததா இருக்கும், ஒரு நாள் நமக்கு துக்கம் நிறைந்ததா இருக்கும். சில நேரத்துல ஒரு கேள்வியோட தான் முடியும் அந்த நாள். ஏன் எனக்கு இந்த ஏன் இது எனக்கு நடந்தது? எதுக்கு நான் அந்த பாதையில கடந்து போகணும்? Why it is happening for me? நிறைய நேரத்துல நம்ம நினைக்குவோம் எனக்கு மாத்திரம் தான் அப்படி நடக்குது. நம்ம சொல்லிக்கிறோம்ல, எத்தனை முறை சொல்லி இருக்கிறோம், ஏன் தான் எனக்கு நடக்குதோ, ஏன் தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை நான் சந்திக்கிறேனோ. ஹல்லேலூயா. நீங்க சொல்லிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்களும் அத்தனை பேர் என்னவாங்க, அவங்க பார்த்து சொல்லிக்குவாங்க, நான் ஒருத்தன் தான். எலியா சொல்லுவா, நான் ஒருத்தன் தான் ஆண்டவரே, மிச்சம் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், அப்பா பாகாலுக்கு முன்பாக முடங்காத 7000 பேர்கள் அவங்க இருக்கிறாங்க. என்னை பாகாலுக்கு முன்பாக முடங்காம என்னை மாத்திரம் ஆராதிக்கிற 7000 பேர் எங்க இருக்கிறாங்க? They are still in Israel. நீ நினைக்கலாம் நான் ஒருத்தன் தான். நம்ம நிறைய நேரத்துல நம்மளுடைய பாடுகள் எல்லாம் என்னங்க, எனக்கு ஒருத்தன் தான், எனக்கு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அது சொல்றோம்? நம்ம அதை சொல்றோம்? என்னைக்கு இயேசுவை விட்டு நம்முடைய பார்வை கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் போதோ நமக்கு பிரச்சனைகள் பெருசா போய் விடுகிறது. பாடுகள் என்ன பண்ணுதுங்க, நம்மை மிஞ்சினதாய் தெரிகிறது. Because there is no Jesus. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க வரக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு எப்படி இருக்கும்? மலையை போல இருக்கும், பெருசா தெரியும். அப்பதான் நம்ம நிறைய புலம்புவோம், ஏன் தான் நடக்குதோ, எதுக்குதான் நடக்குதோ. ஹல்லேலூயா. என் குடும்பத்துல மாத்திரம் தான் இது, என் வாழ்க்கையில மாத்திரம் தானா, ஏன் இது எனக்கு நடக்கணும்? ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேங்க, நான் இதெல்லாம் இந்த பாதையில கடந்து போனதுனால நான் தைரியமா சொல்ல முடியும். When you miss Jesus, நம்முடைய கவனம் கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் போச்சுன்னா நம்முடைய எல்லா காரியம், நம்முடைய முன்னாடி இருக்கிற காரியங்கள் நமக்கு பெருசா தெரியும், பாடுகள் நிறைந்ததா தெரியும், நமக்கு துக்கம் நிறைந்ததா தெரியும். ஹல்லேலூயா. அதனால அந்த பாடல பாடின, விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு இணையாக ஒண்ணும் கிடையாது. If you have Jesus, உங்க வாழ்க்கையில இயேசுவால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு அனுபவமாக இருந்தோம்னா பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த நேரத்துல தைரியமா ஒண்ணு சொல்ல முடியும், என்னன்னு, கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என்னைக்குன்னா சொல்லி இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே நமக்குள்ளே ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா, நமக்கு அழுது புலம்புனாதான் நமக்கு ஒரு நிம்மதி. Till we cry, till நம்ம மூக்க சிந்தி அழுது அதை தொடச்சு அப்படி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நிம்மதியான ஒரு வார்த்தை, அவங்களால ஒரு நன்மையும் வரப்போறது இல்ல. பட் அது நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹல்லேலூயா. அந்த வைக்கு பதில் கிடைக்காது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கவே முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்ல, you just go through that path. இந்த டனல் வழியா போய் தான் தீரணும்பா. இட்ஸ் a life journey. உனக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு பாதை. அந்த பாதை, அந்த டனல் என்ன பண்ண போகிறது இல்ல, it's not going to be end. அது வெறும் இருளும் அந்தகாரமா இருக்க போறது இல்ல. இந்த டனல்ல இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா மறுபடியும் அங்க வெளிச்சம் இருக்கும். மறுபடியும் சூரியனுடைய உதித்தலை பார்க்கலாம். மறுபடியும் அங்க ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம் இருக்கும். You will see the light again. You will see the Lord dawn again. Hallelujah. நம்ம என்னைக்கு முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில நினைக்கிறோமா, அன்னைக்கு முடிஞ்சு போச்சு.
ஹல்லேலூயா. அந்த முடிகிற தருணத்துல கூட when you begin to look unto Jesus, இயேசு மாத்திரம் நீங்களும் நானும் பார்க்க கத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஐயோ, அநேக பாடுகள் வந்துச்சு, இது ஒன்னும் புதுசு இல்ல, இது வந்துச்சு, இது கடந்து போகும். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? என்னை கொண்டு போவாரு. அவர் தான் சொல்லிட்டாரு, நீ தண்ணீர்கள் நடக்கும் போது நான் உன்னோடு கூட இருக்கேன், ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடந்தா வேகாது இருப்பாய், அக்கினி தழல் உன்னை பட்சிக்காதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. ஏன் அந்த வாக்கு தத்துவம் நம்ம ஞாபகத்துக்கு வருது இல்ல? ஏன் அந்த பாடுகள் நடுவில்? why don't we think the promises of God? Because we miss Jesus. இயேசு என்ன பண்றோங்க? நிறைய வீட்டுகள்ல படத்துல போட்டு வச்சிருப்போம்ல. ஏன்னா இயேசு அங்கதான் இருக்கணும். நான் படத்தை பார்க்கும் போதுதான் இயேசு. அதுக்கப்புறம் என்ன இருக்காதுங்க? அங்க இயேசுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என் வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க? My life continues to go without Jesus. அங்க வரும்போதுதான், நமக்கு பிரச்சனை வரும்போதுதான் we look to Jesus. அந்த படத்தை பாக்குற மாதிரி, அந்த படத்துல பார்த்து இயேசுவே என்னுடைய கையை விரிச்சிட்டு நிக்கிறது போலதான் நாம என்ன பண்ணுவோம்? அநேக நேரத்துல நாம அந்த ஒரு கட்டம் வந்த பிற்பாடுதான் அந்த இயேசுவை நினைப்போம், இயேசுவை கூப்பிடுவோம். ஆனா ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா இருக்கணும்? உங்க வாழ்க்கை கிறிஸ்துவால நிரப்பப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கணும். Amen. Your in and out should be with Christ Jesus. Amen. ஒவ்வொரு நாளும் உங்க நடவடி தெரியுமா இருக்கணும்? இயேசுவோட கை கோர்த்து கொண்டு நடக்கிற அனுபவத்துல வாழ பழகி கொள்ளணும். Amen. சேலஞ்ச், லைஃப் சேலஞ்சிங் தான் பூமியில, இல்லன்னு சொல்லல. இந்த லைஃப் கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கை தான். பட் ஆண்டவர் சொல்லுங்க, சவால் நிறைந்த வாழ்க்கையில நீ தனியா இருக்க போறது இல்லப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். அவர் கூட இருக்கிறேன்னு சொன்ன பிறகு அப்ப நீங்க எதை பாக்குறீங்க? உங்க பிரச்சனை பாக்குறீங்களா? கைய பிடிச்சிட்டு இருக்கிறவரை நீங்க பாக்குறீங்களா? கைய பிடிச்சிருக்கிறவரை பாத்தீங்கன்னா அவரை பார்த்து சொல்லுங்க, ஓ என் கூட இருக்கிறாருங்க, இந்த பாதை எனக்கு இப்ப கஷ்டமா தெரியுது, நான் நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிறது, but he will surely take me to he'll make me to cross over to the other side. நான் என் பலத்துல என் பராக்கிரமத்துல நான் போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல படிச்சிருவோம். அந்த நாட்கள்ல நிறைய நேரத்துல எல்லா மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன் வீட்ஸ்ல இருக்கும். என்ன சொல்லுங்க? ஸ்டெப்ஸ் இன் த சாண்ட். பாத்துருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? ஹல்லேலூயா. அது ஒரு விசுவாசியுடைய, ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவமா. அவர் என்ன சொல்றாருங்க? அவர் நல்லா இருக்கும்போது நீங்க ஆரம்பத்துல அந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா 4 கால் வச்சிருக்கும். அந்த 4 கால் இருக்கும். அப்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம்பத்துல இயேசுவோட எப்படிங்க, நானும் என் இயேசுவன் ஒன்னா இருக்கிறோம்னு சொல்லிட்டு கை கோத்து கொண்டு நடந்தாங்களாம். அப்ப இயேசு அவருக்கு ஒரு படம் காட்டுறாரு. ஒரு படத்தை காட்டும் போது அவருடைய வாழ்க்கையில, ஊழியத்துல பல அவர் நடக்கிற பாதையில நிறைய காரியங்கள், நன்மையான காரியங்கள் அவங்க பார்க்க என்ன பண்றாரு? அவர் அடிக்கடி இயேசுவை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தார். அதெல்லாம் அவருக்கு என்ன பண்றாருங்க? தேவன் என்ன பண்றவர்? ஒரு சீடிய போட்டு காட்டுறாரு, பாருப்பா உன் லைஃப்ல நடந்தது இதெல்லாம் நடந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. everything was good and fine. திடீர்னு அவருடைய வாழ்க்கையில சில வியாதிகள் வந்தது, சில பலவீனங்கள் வந்தது. அப்போதும் பாத்தீங்கன்னா 4 பேர் 4 காலடி அச்சு அந்த மணல்ல இருக்கிறது, கடற்கரை மணல்ல இருக்கிறது. as they travel, கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன பண்றாங்க? 2 காலடி மாத்திரம் தான் இருக்குது. எப்படிங்க? 2 காலடி மாத்திரம் தான் இருக்குது. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், பாருங்க இயேசுவே எனக்கு பாடு, இப்ப அந்த பாடு வழியா போயிட்டு இருக்கிறாங்க, டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடுவுல என்ன ஆயிடுச்சுங்க? அந்த பாடுகள்ல கூட இயேசு இருக்கிறத இவர் பாக்குறாரு. ஆஃப்டர் சம் டைம் அவர் என்ன பாக்குறாருங்க? அந்த 2 காலடி அச்சு இல்ல, 2 கால் மாத்திரம் தான் இருக்கிறது. உடனே அவர் இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, என்னன்னு? இயேசுவே பாருங்க, நான் நல்லா இருக்கும் போது என் கூட வந்தீங்க, கொஞ்சம் பலவீனம் இருக்கும் போது என் கூட தான் இருந்தீங்க. when was என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு நேரத்துல
ரொம்ப கஷ்டப்படுகிற நேரத்துல, இந்த வியாதியின் கொடூரத்துல இருக்கும் போது, when I was left alone, உலகத்துல நான் ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு இருந்த நேரத்துல, ஆண்டவரே என்னை நீங்களும் கைவிட்டுட்டீங்களே. இந்த வாழ்க்கையில நான் மாத்திரம் என்ன நடக்க வச்சு நீங்க ஒதுக்கிட்டீங்களே. அவர் அங்கலாய்க்கிறார் அந்த ஊழியக்காரரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சொன்னாராம், அப்பா கொஞ்சம் நல்லா உத்து கவனி, அந்த காலடி யாருதுன்னு பாருன்னு. அப்போ அவர் உத்து பாக்குறாராம். அப்போ அவர் சொல்றாராம், இயேசுவே இது ஏன் காலடி அல்ல இல்லையே, வேற யாருது? இயேசு சொன்னாராம், அப்பா அந்த பாதை உனக்கு ரொம்ப கடினமாயிருச்சு, உனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, உன்னால தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்ட, உனக்கு என்ன உடஞ்சு போயிட்ட, உனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க உனக்கு பலன் இல்ல. அப்ப நான் ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னை சுமந்து கொண்டிருந்தேன். அந்த மிகவும் மோசமான பாதையில என்ன பண்ணங்க, நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்தேன். அந்த 2 காலடி பாக்குறியே, அது வேற யாருதும் அல்ல, நான் உன்னை சுமந்து கொண்டு உன்னை நடந்த பாதை அது. என்னங்க அந்த ஊழியக்காரர் இயேசு சொன்னார, நான் உன்னை சுமந்து கொண்டு நடந்த பாதை அது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு நமக்கு கிறிஸ்தவர்கள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், நல்ல சபைக்கு போறவர்கள் தான், நிறைய உபதேசங்கள் கேட்கிறவர்கள் தான், பட் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கிறது, ஜீசஸ் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, என்னோட இயேசு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்மையா இருக்கிறது? உண்மையில் உண்மையா? சிலருக்கு உலகத்துல எப்படி இருக்குதுங்க, இயேசு எதுக்கு வேணும்னா அவர் என்ன ஆசீர்வதிக்கணும், நான் வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், நான் கேட்கறதெல்லாம் அவர் கொடுக்கணும், அப்படியேப்பட்ட இயேசுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. நீங்க கேட்க கேட்க அவர் கொடுக்கறதுல என்ன இருக்கும்? ஆமா, அந்த இயேசு மேல நம்பிக்கை வராது, விசுவாசம் வராது. இயேசுவானா நம்முடைய ஜெபம் போயிடும், ஆராதனைக்கு போறது போயிடும், எல்லாமே will be just என்ன ஒரு லேமெண்டேஷன்ல இருப்போம், புலம்பி கொண்டு இருப்போம். ஐயோ கிடைக்கலையே, ஐயோ நடக்கலையே, ஐயோ இது ஆகலையே. ஏன் சொல்லுங்க? You are looking unto Jesus only for your needs and wants. You are never looking to Jesus. அவரை பார்த்து அவருக்கு என்ன விருப்பம்னு கேட்கக்கூடிய திராணியோ அந்த எண்ணமோ நமக்குள்ள இல்லாம இருந்துச்சு. நமக்கு எப்போதுமே ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும். நம்முடைய ஜெபத்தை என்னைக்கு நான் கவனிச்சிருக்கிறீங்களா? Have you watched about your own prayer? நம்முடைய ஜெபம் எல்லாம் எப்படி இருக்குதுங்க? Give me, give me, give me, do me, do me, do me, take me. ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும், இயேசு செஞ்சுட்டே இருக்கணும். காலையில கண்ணு விழிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் இயேசு என்ன பண்ணுங்க, அவர் ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கணும். அந்த தூங்கும் போதுதான் நமக்கு என்ன இருக்குதுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்குவோம். இப்ப அது கூட தூங்குறது இல்ல நிறைய பேரு. அல்லேலூயா. நடு ராத்திரியில எழுந்து உட்காந்துக்கிட்டு மறுபடியும் புலம்புறது. அல்லேலூயா. ட்ரூ கிறிஸ்டியன் என்ன தெரியுமா? உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன தெரியுமா? ஹல்லேலூயா. அவர் நீங்க எனக்கு என்ன செய்றீங்க, நான் எனக்கு என்ன கேட்கிறேன், என்ன நான் விரும்புகிறேன் அல்ல, ஆண்டவரே நீங்க விரும்புகிறது என்ன? nobody asks. எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை பேர் உண்மையா ஒரு நாள்ல லைஃப்ல கேட்டு இருக்கிறோமா, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்டு இருக்கிறோமா? ஆண்டவரே என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க? அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் பைபிள்ல இருக்குது. நீங்க ஆதியாகமத்துல வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அவர் என்ன கேட்கிறார், என்ன எதிர்பார்க்கிறாருன்னு இட்ஸ் ஆல்ரெடி பீன் புட் இன் திஸ் பேப்பர்ஸ் ஆஃப் தி பைபிள். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, மறந்துட்டோம், ஒதுக்கிட்டோம். அதை நம்ம படிக்கிறோம், அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட், நமக்கு முக்கியமா தெரியுதுல. நமக்கு முக்கியமா தெரியுதுல என்ன தெரியுங்களா? ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இந்த பாடு இருக்கிறது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கிறது, ஏன்னா ஐ வாண்ட் டு ஜஸ்ட் வாக் அவே. இதுக்குள்ள நான் இருக்க கூடாது ஆண்டவரே. ஐ டோன்ட் வாண்ட் திஸ் பாத், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லைஃப். எனக்கு எப்பவுமே எப்படி இருக்கணுங்க, ஐ வாண்ட் டு ஹேவ் எ ஜாய்ஃபுல், ஜாலியா இருக்கணும் ஆண்டவரே. காலையில எந்திரிச்ச உடனே நான் பல்லு வலிக்கிட்டு முகம் கழுவிட்டு வந்த உடனே டேபிளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வரணும் ஆண்டவரே. நான் வேலைக்கு போனா ஆபீஸ்ல ஒருத்தரும் என்ன கேட்க கூடாது ஆண்டவரே. எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, வாய் அடக்கி போட்டுருங்க. நான் மட்டும்தான் அங்க எப்படி இருக்கணும், கிங்கா இருக்கணும்.
மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி பிரேயரு, அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்கணும். திஸ் இஸ் அவர் லைஃப். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நமக்கு உள்ள எதிர்பார்ப்பு இருப்பு இருக்கும்போது how much God expects from us. தேவன் நமக்கிட்ட எதிர்பார்க்கிற எவ்வளவு காரியம் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்துக்காக நீங்க இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானது எனக்கு செய்ய கற்று தாருங்க. சங்கீதம் 143:10 நீங்க கேட்டு பாருங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. உங்க நல்ல ஆவியானவர் என்ன செம்மையான வழியில நடத்த. இட்ஸ் a powerful prayer, தெரியுங்களா? ஹல்லேலூயா. பவுல் சொன்னது கேட்டது போல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல பவுல் முதல் ஒரு என்கவுண்டர் ஆன உடனே பவுலுடைய முதல் ஜெபம், லார்ட் வாட் இஸ் இட் யூ வாண்ட் மீ டு டு. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? ஏசாயாவுடைய ஜெபம் என்னங்க? ஆண்டவரே here I am, send me Lord. நான் இங்க இருக்கிற ஆண்டவரே. God reveals his heart to Isaiah the prophet. உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இதோ நான் அடியேன், send me Lord. மரியாளுடைய ஜெபம் என்னங்க? அவர் சொல்லுவார், அவளுக்கு புரியல, எப்படி கரு உண்டாகும், எப்படி குழந்தை பிறக்க, ஒன்னும் தெரியாது. அவர் சொல்ல, அவருடைய வார்த்தையின்படி நான் உமது அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. These are the powerful prayers in a Christian life. Give me, give me, give me is not a powerful prayer. அது ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு. மத்தேயு 6ல படிக்கும் போது, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை போட்டு அலப்பாதீங்க. நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தேவைகள் என்னது என்று உங்க பரமபிதா அறிந்து. He knows, already knows. He already knows your needs and wants. இது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? இயேசு சொல்லிட்டாருல்ல, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே உன் தேவைகள் அறிந்திருக்குதுன்னு அவர் சொல்லிட்டாரு இல்ல. அப்ப எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உண்மையாகவே நான் கேட்கலனாலும் அவர் கொடுக்க எனக்கு ஏற்ற நேரத்தில் என்னென்ன கொடுக்கணுமோ அவர் கொடுப்பார். அதான் மத்தேயு 6ல படிக்கும் போது அவர் பார்வார், பறவைகளை பாருங்கப்பா, காக்காவை பாரு, குருவியை பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளை உன் பரமபிதா போஷிக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, உன் பரமபிதா when he could take care of all the birds and animals and fishes of the, அது பூமியில இருக்கிற அத்தனையும் பாதுகாக்கும் போது, அதை பேணி காக்கும் போது, நீங்க அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர் பறவைய, மிருகத்தை, நாய, குதிரைய அதெல்லாம் விசேஷத்தன்னு சொல்லல. God's ways, ஒரே ஒரு ஜாதியை, ஒரே ஒரு எதுல மாத்திரம் தான் சொல்றாருங்க? மனுஷனை பார்த்து சொல்றார், விசுவாசியை பார்த்து சொல்றார், அவர் ரட்சிக்கப்பட்டவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? எத்தனை முறை நாம அதை அனுபவிச்சு இருக்கிறோம்? எத்தனை முறை நாம சொல்லி இருக்கிறோம், I am special in the sight of God. நமக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க. பிகாஸ் ஏன்னா ஒரு பிசாசு அடிக்கடி ஒருத்தன் இருக்கிறான், வஞ்சிக்கிற ஆவி ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்றாங்க, அவன் காதுல ஓதிட்டே இருக்கிறான், நீ சரியில்லை, உன்னை நேசிக்கிறவங்க யாரும் இல்ல, நீ தேவையில்லை, நீ ஒதுக்கப்பட்டவன், நீ தள்ளப்பட்டவன். இப்படி என்ன பண்றாங்க, இந்த வார்த்தைகளை கேட்டு 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 பழகி போய் இயேசு பக்கத்துல இருந்து பேசி கொண்டு இருந்தாலும் அது நம்ம காதுக்குள்ள போறது இல்லை. மாறாக என்ன பண்றாங்க, we believe so much of the lie. We are trained, tuned to the lies of the devil more than the truth of God. நமக்கு எவ்வளவு பேருக்கு நம்பி, the whole Bible is the truth of God. Hallelujah. It's the truth of God. It's the heart of God. It's the mind of God. தேவன் ஏதோ டைம் பாஸ்க்காக எழுதி கொடுக்கல. It's so filled with the desire, with his heart. அதனால்தான் சில நேரத்துல அவர் இதயம் உடைஞ்சு போய் சில காரியங்களை பேசுவார். We don't take seriously. ரொம்ப சீரியஸா எடுக்கிறது இல்ல. எத்தனை பேர் நீங்க
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது உங்க இருதயம் உடைஞ்சு போயிருக்குதான்னு சொல்றாரு. நான் இந்த ஜனங்களை படைச்சதுனால I feel so sad in my heart. அவர் விசனப்பட்டாராம். அவர் விசனமே நமக்கு பெருசா தெரியல, நம்ம விசனம் தான் நமக்கு பெருசா இருக்குது. அவர் சிலுவையில தொங்கும் போது ஒருத்தரும் இல்லாதது போல அனாதையா 6 மணி நேரம் தொங்கினாரு. எத்தனை பேருக்கு விசனம், ஐயோ என் பாவம், என்னுடைய வியாதி, என்னுடைய ரோகம், என்னுடைய சாபத்தை சுமந்து கொண்டுதானே அவர் சிலுவையில தொங்கினாரு. எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? எவ்ரி டைம் ரீட் தி ஸ்கிரிப்சர்ஸ், எத்தனை பேருக்கு எத்தனை முறை அந்த உணர்வு வந்து இருக்கிறது? He died for my sins. அவர் சரீரத்துல என்னுடைய பாவத்தையும் என்னுடைய சாபத்தையும் அவர் சுமந்து கொண்டு 6 மணி நேரம் தொங்கி அவர் சிலுவையில மரித்தாரு. He shed his blood for me. எத்தனை முறை அதை கொண்டாடி இருக்கிறோம், எத்தனை முறை நம்ம வாய் திறந்து சொல்லி இருக்கிறோம். ஏன் சொல்லுங்க? We are so full of ourselves. We are not filled with God. நாம் இயேசுவால் நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லை, இயேசுவால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை நமக்கு இல்லை. That is the truth. That is the truth. Hallelujah. அநேக நேரத்துல we think இயேசு என்னை கைவிட்டுட்டார். அந்த ஊழியக்காரர் போலதான் நிறைய பாடு, நிறைய கஷ்டம் வரும்போது you feel so lonely, so alone. அப்ப நினைக்கிறோம், I think இயேசு என்னை மறந்துட்டார், இயேசு என்னை கைவிட்டுட்டாருன்னு இல்லை. ஆமென். சில நேரத்துல நீங்க பாடுகள் வழியா கடந்து போனாலும் there is an eternal plan of God. உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய திட்டத்தையும் ஒரு பெரிய காரியத்தை அவர் உங்களுக்காக செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. when you read மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நிறைய காரியம் நடக்குதுங்க. ஹல்லேலூயா. இயேசு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். என்ன அற்புதங்க? 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்து மீதியானது 12 கூடைகள் எடுத்து நிறைய எடுப்பாரு. எடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவார்? சாயங்காலம் ஆயிருது. சாயங்காலம் ஆட உடனே இயேசு என்ன பண்ணுவாரு? ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்துல இருந்து நீங்க படித்தீங்கன்னா, இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆமென். இது நம்ம திரும்ப திரும்ப படிச்ச ஒரு பைபிள் பாகம் தான். ஆமென். இங்க பைபிள் சொல்லுது, when Jesus நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்யறாருன்னா, ஏதோ ஒண்ணு கொடுக்கணும்னு அவர் விரும்பினார்னா, without preparing you he cannot hand over it to you. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கொடுக்கணும்னா உங்களால திராணி உள்ளவர்களாக நீங்க மாறினா மாத்திரம்தான் அது உங்க கையில கொடுக்க முடியும். இன்னைக்கு அதனால நிறைய பேர் என்ன பண்றவங்க, ஜெபம் பண்ற, ஆண்டவரே என்ன 9 வரங்களினால் நிரப்பும், ஆண்டவரே இதை கொடுங்க அதை கொடுங்க. ஜெபத்துல அழுது புலம்பி உபவாசம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அதனால கர்த்தர் கிருபை, அவருக்கு தெரியும் இவங்க எல்லாம் நிக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆமென். வரங்கள் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவங்க வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்கள போல யாரும் இல்ல, அவங்க செல்ஃப் பப்ளிசிட்டி வந்துடும். பாத்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. இவர் யாரு? தீர்க்கதரிசி. இவர் யாருங்க? அப்போஸ்தலர். இவர் யாருங்க? so and so. Amen. There is no Jesus. They become God.
They project themselves. உங்களுக்கு எனக்கு யாரை காட்டுறாங்க? They don't show Jesus, they show that person. அந்த மனுஷன், அந்த ஊழியக்காரர் யார் இருக்கிறான், he so நமக்கு காட்டுறோம். நம்மள படிச்சு கேட்டு 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 நாம இயேசுவை விட்டுட்டு என்ன பண்றோம்? We began to follow that man of God. தேவனுடைய மனுஷனா இருக்கலாம், whoever he may be, we begin to follow him. We begin to அவருடைய சத்தத்தை கேட்கிறோம், அதை கேட்டு பழகிக்கிறோம். Rather than listening to God, we are so tuned in our ears to listen to that person and do according to that person. We don't, நாம அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம என்ன பண்றோம்? We begin to live in அத ஒரு பொய்யில மாய்மாலத்துல சிக்கி கொண்டு வாழ்றோம். இன்னைக்கு என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவங்க பண்ணிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் ட்ரீம்ஸ், கனவுகளுக்கு வியாக்கியானமா ஒரு கனவு வந்து அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. அப்ப சில பேர் அந்த யூடியூப்லயே போட்டுக்கிறாங்க, அவங்க ஒரு சேனல் ஓபன் பண்ணி, இந்த மினிஸ்ட்ரி இருக்குதுங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும், சாபம் உடைய கட்டுகள் அறுக்கப்படும். எங்கன்னா பைபிள்ல இருக்குதா? Do you see anywhere in the Bible? இன்னைக்கு போடுற எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்குறாங்களே ஊழியக்காரங்க, அது பைபிள்ல இருக்குதா? இல்லாததுதான் இருக்கிறது போல காட்டுச்சு பெருசு பெருசா போட்டுக்குவாங்க. அதை பார்க்கும் போதுதான் ஜனங்களுக்கு என்ன இருக்குதுங்க, ஏதோ இவங்ககிட்ட இருக்குது, ஏதோ இருக்குதுன்னு போய் மறுபடியும் விழுந்து இருக்கிறதையும் இழந்து போய் வாழ்கிற ஒரு அனுபவத்துல தான் நம்ம இருக்கிறோம். இங்க இயேசு என்ன பண்றாருங்க? தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரு. என்ன அற்புதம் செஞ்சாருங்க? 5 அப்பம் 2 மீன். சாயங்காலம் ஆகுது, எல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை அனுப்பிச்சிருங்க. நம்ம கிட்ட ஒன்னும் இல்ல, நம்ம கிட்ட பைனான்ஸ் அவ்வளவு இல்ல, நம்ம கிட்ட எல்லாமே என்ன இருக்குதுங்க, பேலன்ஸ் ஜீரோல இருக்குது. நம்ம இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாது. ஒருத்தருக்கு ஒரு ஸ்லைஸ் பிரெட் கொடுத்தாலும் நமக்கு 1 வருஷம் சம்பளம் வேணும். ஏன்னா 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க, அவங்க மனைவி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னைக்கு போல 1 2 இல்ல, இன்னைக்கு பல பிள்ளைகள் தான் இருந்தாங்க. அப்போ கணக்கு போட்டு பாருங்க, ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் 15000 பேரு. அல்லேலூயா. அப்ப கேள்வி எல்லா சீஷர்களுக்கு, எல்லாருக்குள்ள முணுமுணுகிறாங்க, எப்படி எப்படி எப்படி? ஆனா பைபிள் சொல்லுது, இயேசு என்ன பண்ண போகிறான்னு அவருக்கு தெரியும். He already knew what is, அவர் என்ன செய்வார்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாராம், தன்னுடைய சீஷர்கிட்ட கேட்கலாம், இவங்களுக்கு அப்பத்தை எங்கிருந்து கொள்ள முடியும்? Amen. அப்போ என்னங்க, ஜீசஸ் ஆல்ரெடி நோஸ் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் நம்மையே பார்த்து ஒரு क्वेश्चन பண்றாரு, என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஒருத்தருக்கு உங்ககிட்ட பதில் இல்லை, என்கிட்டயும் பதில் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும். என்னன்னுங்க? இதோ நான் உமது அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. Hallelujah. You don't know the future. You don't know what is going to next. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நாளைக்கு தெரியாது, எதிர்காலம் தெரியாது. But you can 100% believe in the word of God. பேச அதெல்லாம் முடிச்சு என்ன பண்றாரு? துரித சீக்கிரம் 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 போங்க. எதுக்கு? I want to spend some time with my father. இயேசு எதுக்கு எல்லாத்தையும் அனுப்புறாருங்க? நான் என் பிதாவோடு நேரம் செலவு பண்ணும். காலையில இருந்து பிஸி இயேசு. அவர் சொல்லி இருக்கிறான், ரொம்ப இன்னைக்கு உபதேசம் பண்ணி அதை பண்ணி இந்த அற்புதெல்லாம் செஞ்சு 5000 15000 பேர் சாப்பிடறதுக்குள்ள நேரம் போச்சுப்பா, நம்ம சீக்கிரம் நடு, வீட்டுக்கு போலாம், நம்ம தூங்கலாம்னு சொல்லி இருக்கலாம். மாறா இயேசு என்ன பண்றாருங்க? அவங்கள I want to be alone with God. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நம்ம யோசிச்சு இருக்கிறோம்? நம்முடைய பிஸி ஷெட்யூல்ல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சிருப்போம். கொஞ்ச நேரம் நான் தேவனோடு இருக்கட்டும், நான் தேவனோடு பேசட்டும், நான் தேவனை கொஞ்ச நேரம் ஆராதிக்கட்டும், நான் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கட்டும். எத்தனை பேர் நம்ம நேரத்தை ஒதுக்கி இருக்கிறோம்? We don't do that because I am full of me. என்னால் நான் நிரம்பி இருக்கிறேன். அதனால என்ன பண்றேங்க, அந்த கொஞ்ச நேரம்
little bit of time, and the lonely time, அந்த கொஞ்ச நேரம் நான் என்ன பண்ணுவேன்? I'm going to spend fellowshipping with my Lord. அப்போ இயேசு என்ன சொல்றாருங்க? அப்போ துரிதப்படுத்துறாருன்னா, he knew his father was waiting there. அவருடைய தேவன் என்ன தகப்பன் என்ன பண்றாருங்க? அவர் அங்க காத்து கொண்டு இருக்கிறார், waiting for Jesus to come and have fellowship. ஒரு நாள் நினைச்சுக்கங்க, ஆண்டவர் பாக்குறாரு, நீங்க பிஸியா இருக்கிறீங்க தெரியும், காலையில எந்திரிக்கும் போது பாக்குறாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. அவர் என்ன பண்றாரு? இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூ டு ரீச் அவுட் டு ஹிம். அந்த இனிஷியேட்டிவ் நீங்களும் தான் எடுக்கணும், நான் தான் எடுக்கணும். Jesus is not going to take that initiative, but he will be waiting for you. உங்களுக்காய் காத்து இருப்பாரு. Amen. In the specific time இல்ல, in spite of his busy schedule, அவர் சொன்னார், it's time to step into the presence of my Father. Hallelujah. எந்த கர்த்தருடைய, எந்த கிறிஸ்து, எந்த கர்த்தருடைய பிள்ளை உங்க in between, in spite of all your schedules, கொஞ்ச நேரம் ஆண்டவர் சொல்லல, அவர் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணாரு, 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணாரு, அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்லார், ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிக்கோ, ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம். எனக்கு தெரியும், அவர் சொல்லார், உன் மாம்சம் பலவீனமா இருக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனா உன் ஆவி உற்சாகமா இருக்குது. உன் ஆவி கிட்ட ஒப்புக்கொடு. That spirit will take you into the presence of your holy God. நாம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நாம தீர்மானம் பண்ணிடுறோம், இவ்வளவு நேரம் தான் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கிறேன், நான் வேலையில இருந்து வரும்போது ரொம்ப அலைச்சல், நிறைய பிரஷர். என்ன தெரியுமா கர்த்தர் சொல்றார்? பிரஷரோட இருக்கிறியா, டயர்ட்னஸோட இருக்கிறியா, வருத்தத்தோட இருக்கிறியா? God knows, I know. God says, அதன் நடுவுல be available to me. நீ என்ன சந்திக்க வருவியா? அவர் சொல்ல துரிதப்படுத்தினாரா, I want to be alone. அவர் எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்கலாம். மத்தேயு 17 சொன்னபடி பேதுருவை, யாக்கோபை, யோவானை அந்த மறுரூப மலைக்கு கொண்டு போனாராம். அவர் சொன்னார், that is another situation. In the situation என்ன தெரியுமா? God the Father wants to be spend time alone with him. அநேக நேரத்துல கர்த்தர் இததான் நமக்கு எதிர்பார்க்கிறாருங்க. உங்க குடும்ப ஜெபம் முக்கியம்தான், சபைக்கு போற ஆராதனை முக்கியம்தான். இன்னைக்கு நாம சபைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், we don't give importance to God. ஊழியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், we don't give space. அந்த பிரைவேட் டைம் நம்ம கொடுக்கிறதுக்கு ரெடி இல்ல. We prepare ourselves for the ministry, church ministry-ஆ இருக்கட்டும், தனிப்பட்ட ஊழியமா இருக்கட்டும். We prepare so much. நம்ம யோசிக்கிறோம், செய்யணும், இத பண்றோம் யோசிக்கிறோம், அதை என்ன பண்றோம்? எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்றோம். ஆனா எத்தனை பேர் உண்மையாகவே இந்த ஊழியம், இந்த காரியம், சபை, இதெல்லாம் காட்டிலும் to spend with my God is very important. நீங்க அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்க, you will see great பெரிய ரிசல்ட் நீங்க பார்க்க முடியும். ஹalleluya. நீங்க இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு நீங்க தடுமாறி கொண்டு இருக்கிறீங்கல்ல, அதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே வராது. Amen. Jesus said, get out, get out, get out. ஏன்னா நீங்க எல்லாம் கூட இருந்தீங்கன்னா, I cannot have that fellowship with my Father. நமக்கு எல்லாம் தேவைதான், நமக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் தெரியும் தான். பட் ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது, இல்ல இது நான் உங்களோட இருக்கிற நேரம் அல்ல, இது என் அப்பாவோட செலவு பண்ற நேரம், என் இயேசுவோட செலவு பண்ற நேரம். உங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கு, கெட் அவுட், லெட் லூஸ், என்ன தனியா விடுங்க. நமக்கு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. ஐயோ, என் பிள்ளைங்க என்ன நினைச்சுக்குவாங்க, என் பேர பிள்ளை என்ன நினைச்சுக்குவேன், புருஷன் என்ன நினைச்சுக்குவேன், பொண்டாட்டி என்ன நினைச்சுக்குவான். ஆனா ஒருத்தரும் யோசிக்கிறதுல, என் இயேசு என்ன நினைப்பார்? Nobody thinks. Because இயேசு என்னன்னா, அவர் சம்படிங்க, அவர் போட்டோல இருக்கிறவர், பக்கத்துல இருக்கிறவர், பைபிள்ல இருக்கிறவர், அவ்வளவுதான். A true Christian life is spending time with the Father, with Christ Jesus.
நீங்க அவரோட நேரத்தை செலவு பண்ணி பாருங்க. சத்ரு வெள்ளம் போல வந்தாரும் அவர் வந்து கொடியேற்றுவார். அவரோட நேரம் செலவு பண்ணி பாருங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் ஒண்ணு கூட வாய்க்காம போகும். See, God cannot be mocked. அவர் துரிதப்படுத்துகிற get out, get out. Then he went to the Father. இயேசு மரித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு போன பிறகு still is alone with the Father. வேதம் சொல்லுகிற அவர் பிதாவுடைய சமூகத்துல நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம். Is interceding with the Father day and night, day and night, day and night. Hallelujah. When you go to God, அந்த தனிமையான அந்த நேரத்தை ஒதுக்கி அவர்கிட்ட போகும்போது அவர் வந்த உடனே நீ இப்படி எல்லாம் பாடி என்ன ஆராதின்னு கேட்க மாட்டாரு. நம்ம அப்படிதானே கத்து கொடுத்துருக்கிறோம். சர்ச்சில் அப்படிதானே கத்து கொடுத்துருக்கிறோம். எப்படி தெரியுமா? வரும்போதே நல்ல ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடணும், நிறைய ஸ்தோத்திர பலி எடுக்கணும், அப்புறம் தான் உன் விண்ணப்பத்தை எடுக்கணும். அப்படிதானே கத்துட்டு வந்திருக்கிறோம். அது தப்புன்னு நான் சொல்லல. ஹல்லேலூயா. உங்க பிள்ளை இல்ல நீங்களே ஏதோ ஒரு காயத்துல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு மன கிளேசத்துல இருக்கிறீங்க. நீங்க போய் சந்திக்கிறவங்க கிட்ட போய் நான் பட்ட கஷ்டம் தெரியுமா அப்படியே போறீங்க. அவங்க முகத்தை பார்த்த உடனே கண்ணுல தார தாரையா ஊத்தும். என்னன்னு கேட்டா இது ABCDEFG வரைக்கும் போயிடும். அங்க உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க மாட்டோம். Hallelujah. When you go to the presence of the Father, நீங்க சில ரூல் புக்ல இருக்கிறத கொண்டுட்டு போகாதீங்க. Go as you are. நீ போகிறதுக்கு முன்னாடியே நீ எந்த வருத்தத்தோட வர, நீ துக்கத்தோட வரியா, நீ வியாதியோட வரியா, நீ பலவீனத்தோட வரியா, இல்ல மன கிளேசத்தோட வரியா, அவருக்கு தெரியும். You just go to him, open your heart, pour out your heart. அண்ணால் அப்படியே போனா, அண்ணால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்ல ஆண்டவரே. அது சொல்றதுக்கு ஒரு காலம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. அண்ணால் என்ன பண்ணலாம்? அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த அழுகையோட தேவ சமூகத்துக்கு போறா. அங்க பலிபீடத்துக்கு முன்னாடி இருக்கிறாரு, முழங்கால் படித்தாளா. எப்படி இருந்தாவ பைபிள் சொல்லுது, அவ she poured out her heart to God. தன் இருதயத்தை திறந்து இருதயத்தில் இருக்கிற வியாகுலத்தை எல்லாம் தேவன் கிட்ட கொட்டிட்டார். தேவன் அதை கேட்டாராம். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் there is no result in our prayers னா நம்முடைய ஜெபம்லாம் மோஸ்ட்லி ஆர்டிபிஷியலா இருக்குது. இட்ஸ் நாட் from your heart. உலகம் என்னன்னா சொல்லிட்டோங்க. is there. நான் அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும். I just go. நீ பெருமூச்சு விட்டாலும் அவருக்கு தெரியும். நீ அழுதாலும் அந்த அழுகையில இருக்கிற ஜெபம் அவருக்கு தெரியும். உன் கண்ணீர்ல மறைந்து இருக்கிற ஜெபம் அவருக்கு தெரியும். Hallelujah. So why do you worry? பட் என்ன ஒண்ணே ஒண்ணு நீங்களும் நானும் செய்யணும். Let everyone get out of your life. உன் வாழ்க்கையில அந்த கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஒதுக்குவான். பிள்ளைகளை எவ்ரிபடி அழுறாங்களா, அழட்டும். Just shut your closet. ஜெப அறைக்குள்ள போய் கதவை சாத்து. Your Father who is in heaven is just waiting for you to pour out your heart to him. ஐயோ என் கணவன், ஐயோ என் பிள்ளை, ஐயோ என் மனைவி, ஐயோ என் அப்பா, ஐயோ என் அம்மா இல்ல. நீ போனீனா உள்ள, அவர் இதை பார்த்துக்குவாரு. வெளியே இருக்கிறது அவர் பார்த்துக்குவாரு. நீ போகாத பட்சத்துல நீதான் பார்த்துக்கணும். உன்னுடைய வியர்வைதான் நீ சிந்தணும். உன் பாட நீதான் அனுபவிக்கணும். When you go to the presence of the Father, he takes care what is outside of you. Hallelujah. He knows how to take care.
என்ன ஒண்ணுன்னா, you need the guts to say. தைரியம் வேணும். இந்த நேரம் I'm going to meet my father. அந்த ரங்கத்துல பார்க்கிற என் பிதாவுக்கிட்ட நான் போக போறேன். ஹல்லேலூயா. என்ன தடைகள் சுத்தி இருக்கிற தடைகளை நீங்க தான் நீக்கி போடணும். தடைகளை நீக்குகிறவர் முன்னாக போகிறாராம். ஹல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரத்துல சொல்லும், தடைகளை நீக்குகிறவர் உங்களுக்கு முன்னா போகிறாராம். ஆனா தடைகளை யார்? அவர் முன்னே போறாரு. தடைகளை நீங்க தான் நீக்கிட்டு போகணும். Is already there, just in front of you. உனக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தடையும் அவருக்கு தெரியும். பட் என்ன கேட்கிறாருங்க? என்ன எதிர்பார்க்கிறாருங்க? நான் முன்ன இருக்கிற தடைக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். ஆனா தடையை நீ அந்த தடை கிட்ட வரும்போது நீ தான் ஒதுக்கிட்டு என் பின்னாடி வரணும். இந்த மத்தேயு 14 பாருங்க, 22 படிச்சீங்கன்னா, இயேசு மேல போறாருங்க. தனியா பிதாவிட பேசி கொண்டு இருக்கிறார். அவர் என்ன பாக்குறாருங்க? என்ன பாக்குறாரு? என்னத பாக்குறாரு? கீழே மலை மேல இருக்கிறாருங்க. மலை மேல இருக்கும் போது மலையில அந்த இடத்துல இருந்து தண்ணியில போட்டு போயிட்டு இருக்குது. போட்டை பார்க்க முடியுமா? சொல்லுங்க, போட்டை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஒண்ணும் பார்க்க முடியாது. நீங்க அல்சூர் ஏரிகிட்ட போய் பாருங்க, அந்த லாஸ்ட்ல போட்டுக்குதுன்னு வச்சுக்க, இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது, ஏதோ குட்டியா தெரியும். ஆனா இங்க பைபிள் என்ன சொல்லுதுங்க? காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் போட்டு கடல்ல அந்த தண்ணியில தடுமாறுகிறதை அவர் பார்த்தாராம். அவங்களால போட்டு என்ன பண்ண ரோ பண்ண முடியாத அவர் பார்க்கிறாராம். ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? As a Christians, if you know that God is watching over you, you will never worry about anything. அவர் கவலைப்படுறாரு. ஐயோ, என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, என் பிள்ளைங்க போட்டை வலிக்கிறதுக்கு ரோ பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, காற்று அவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால கஷ்டப்படுறாங்க. நான் தான் ஆரம்பத்துல சொன்னேன், எனக்கு மாத்திரம் தானே, why this for me, why I should go for. He knows your problems and issues and he has allowed for something. அத நீங்களும் நானும் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு இருக்கிறாருங்க. பார்த்துட்டு அங்கே சும்மா இருக்குல்ல, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவர் என்ன பண்ணல, அங்க மலை மேலேயே இருக்குல்ல, ஜெபத்துலதான் இருந்தாரு. இப்ப சாயங்காலம் போனாரு. இப்ப விடிய காலம் 3 மணி ஆயிடுச்சு. இவங்க இன்னும் எங்க இருக்கிறாங்க? போட்ல தான் இருக்கிறாங்க, அக்கறைக்கு போல. உடனே இயேசு என்ன பண்றாரு? சரிப்பா, நான் 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன், நீங்க நான் காலையில வந்து நாங்க அக்கறையில நான் பாக்குறேன், யூ ட்ரை, நீங்களே உங்க வழியை பார்த்துட்டு போங்க. இயேசு என்ன பண்றாருங்க? அந்த 3 மணிக்கு 3ல இருந்து 4 மணிக்கு அவர் என்ன பண்றாருங்க? மேல இருந்து எப்படி வந்தாரு தெரியாது. ஹல்லேலூயா. But he came to the place of struggle. Hallelujah. ஏன் அவங்க கிட்ட வந்தாரு? Because they were the disciples. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட disciples. அப்போ நீங்க அவரால தெரிந்து கொள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா, உங்க மிகவும் கடினமான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, துயரமான நேரத்துல, உங்களால சமாளிக்க முடியாத நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருங்க? He will show himself. He will show himself. He will come to the place where you are struggling. He will come upon the place, upon the things that is struggling you. அவங்களுக்கு எது, அவங்களுக்கு அந்த சீஷர்களுக்கு எது தடையா இருந்துச்சுங்க? போட்ல இருக்கிறாங்க, காத்து வீசுது, அதனால தண்ணி என்ன பண்ணுதுங்க? அலக்கலைக்குது, அவங்களால முன்ன போக முடியல. அப்போ இயேசு எங்க இருக்கிறாருங்க? இப்போ எங்க இருக்கிறாரு? மேல இருந்து பார்த்துட்டு வந்துட்டாரு. எப்படி வந்தாரு எழுதல. அவர் நடந்து வந்தாரா, பறந்து வந்தாரா தெரியல, எப்படியோ வந்துட்டாரு. வந்துட்டு எப்படி வராருங்க? தண்ணி மேல நடந்துட்டு வராரு.
எங்க நடந்துட்டு வராருங்க? அந்த தண்ணி மேல அப்படியே நடந்து வராரு. ஹல்லேலூயா. இப்ப இத்தனை நேரம் அவங்க என்ன பண்றாங்க? எதை பார்த்தாங்க? அத்தனை பேரும் போட்ல இருந்து அத்தனை பேரும் எதை பார்த்தாங்க? காத்த பார்த்தாங்க. போட்டு முன்ன போக முடியாததை நினைச்சு, ஐயோ இந்த இயேசுக்கு வேலை இல்லை, நம்மள இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாருன்னு சொல்லி முணுமுணுத்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ணாரு? இயேசு அவர்களுக்கு ஆப்போசிட்ல அந்த தண்ணி மேல நடந்துட்டு வராரு. காத்து எப்படி இருந்துச்சுங்க அவங்களுக்கு? எதிர்காற்றா, எதிர் திசையில இருந்தது. அப்ப இயேசு எங்க இருக்கிறாருங்க? எதிர் திசையில வந்து அந்த காற்றுக்கு நடுவுல அவர் வந்து நின்னார் தண்ணி மேல. அப்ப என்னாச்சுங்க? The wind that was blowing against the boat, against the disciples, was now hitting Jesus. இயேசு என்ன பண்ணாருங்க? முன்னாடி வந்துட்டாரு. காத்து எங்க அடிக்குதுங்க? இயேசு மேல அடிக்குது. இயேசு மேல அடிச்ச காத்து போட் வரைக்கும் போயிருக்குமா? இப்ப பாக்குறான், போட்டை மறந்துட்டான், டெஸ்டினிய மறந்துட்டான். உடனே சொல்றான், ஐயோ பிசாசு வந்துச்சு தண்ணி மேல. இயேசு என்ன பண்ணிட்டான்? பிசாசு ஆக்கிட்டான். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல இயேசு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில அவர் சிலது நமக்கு புரியாத விதத்துல கர்த்தர் கிரியை செய்வாரு. And we don't acknowledge Jesus. இயேசு இதை செய்தாருன்னு ஒத்துக்கிறது இல்ல. நிறைய நேரத்துல நான் ஜெபம் பண்ணேன் தெரியுமா, நான் உபவாசம் இருந்தேன் தெரியுமா, அதனால நடந்தது. நோ, இயேசு அங்க வந்ததுனாலதான் உனக்கு நடந்துச்சு. It's not about how much you fast and pray. It's the presence of Jesus that will bring a change. Hallelujah. இயேசு நடந்து வர எல்லாம் ஆவேசம். ஐயோ காத்து வந்துச்சு, காத்து கருப்பு வந்துச்சு. இயேசு உடனே என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள்ப்பா, அது நான் தான், நான் தான் அது. நீங்க அது யோவான்ல லூக்கால எல்லாம் படிச்சீங்கன்னா அது வேற விதமா இருக்கும். அவர் உடனே வந்து போட்ல ஏறிட்டாரு. நீங்க வந்து கொஞ்சம் விவரித்து சொல்லப்படும். இட்ஸ் அமேசிங். இது என்ன தெரியுங்களா? இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா இனி வரப்போற நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்குது. இயேசுடைய வருகை குறித்து இது எழுதப்பட்டிருக்குது. ஹிடன் கோட்ஸ் இன் தி பைபிள். அவர் வரப்போற காரியங்கள் இதுல எழுதப்பட்டிருக்குது. இட்ஸ் a coming of the Lord. இயேசுடைய வருகை, இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கு. டு whom பைபிள் சொல்ல யாருக்காக வருவாருங்க? தனக்காக காத்திருக்கிறவர்கள் தான் அவர் வருவாரு. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் தாங்க இரண்டாம் வருகை. Not to everyone, not to all Christians, not to all pastors, not to all churches, not to all believers. To those who wait for his return. நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருடைய வருகைக்காக நம்ம காத்திருக்கிறோம். நம்ம என்னமோ இந்த உலகத்திலேயே இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழுகிறது போல, ஆதாம போல 930 வருஷம் வாழ்றது போல நம்ம அதை பத்தி யோசிக்கிறது இல்ல. அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அவர் ஸ்பெஷலா வருவார். நாட் டு எவ்ரிவன். நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் நான் நினைச்சுக்க, நான் ரட்சிக்கப்பட்டு நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆவியில நிரம்பி இருக்கிறேன், சோ ஐ வில் கோ டு ஹெவன், ஆண்டவர் எனக்கு பரலோகத்துல டிக்கெட் ரூம் போட்டு வச்சிருக்கிறாரு நினைக்காதீங்க. To those who wait for him, அவருடைய வருகை காத்திருக்கிறவர்கள் வந்து அவர்களை தன்னோடு கூட கூட்டி கொண்டு போவார். Not all Christians, not all believers. இன்னைக்கு ரொம்ப ஒரு மிஸ்கான்செப்ட்ல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். The church is leading the people in a misconceptல. நீ வா பரலோகத்துக்கு வர, சர்ச்சுக்கு வா பரலோகத்துக்கு வர, சர்ச்சுக்கு வா ஊழியம் பண்ணு பரலோகம் இல்ல. Only to those who wait for Jesus. அவருக்கு வருகைக்காக காத்திருக்கிற என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையும் ஒதுக்கி வைத்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருக்காக காத்திருப்பான். அவர்களுக்காக தான் வருவார். அல்லேலூயா. அவர்களுக்காக தான் வருவார். நாட் எவ்ரி கிறிஸ்டியன். நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, எல்லாத்தையும் எகிப்துல இருந்து கொண்டு வந்தாராம். எகிப்துல இருந்து கொண்டு வந்தாராம். ஆனா வழியில அவருக்கு மேல் பிரியமா இல்லையா தேவன்? அதனால என்ன பண்ணாரு? வனாந்திரத்துல அவங்களை அழிச்சு போட்டாராம். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு எதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? இட் இஸ் ரிட்டர்ன். எழுதப்பட்டிருக்குது எதுக்குங்க? நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். டோன்ட் லூஸ் தி சால்வேஷன்.
நாம கண்டபடி வாழ்ந்துட்டு இயேசு வரும்போது நான் போயிடுவேன்னு நினைச்சீங்கன்னா ஒன்னும் நடக்க போறது இல்லை. ப்ரிப்பேர் யோர் செல்ஃப், பி பியோர் இன் தி ஐஸ். தேவனுக்கு முன்பாக சுத்தமா இருங்க. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ பழகி கொள்ளுங்க. பாவங்கள் நெருங்கி வரும், அதை ஒதுக்கி தள்ளிட்டு முன்னே போக பாருங்க. அப்படி வாழும்போது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அவருக்காய் நீங்க உண்மையா காத்திருப்பீங்க. அந்த காத்திருக்கிறவர் வருவார், வந்து அவர் கொண்டு போவார். தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துல உங்களை வைத்து அவர் கனப்படுத்துவார். நம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா.